எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த பொடி பாவக்காய் வந்து எப்படி வந்து சமைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு பொடி பாவக்காய் ஒரு 1/2 கிலோ வாங்கியாச்சு. அதை வந்து 2 பக்கமும் மேலேயும் கீழேயும் பிச்சு எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து 1.5 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு கருப்புலெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த இந்த சாப்பரில் இருக்க இந்த பொடி பாவக்காவை எடுத்து அந்த கடாயில் போட்டுருங்க. இது விருந்தார் ஆட்சி சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு நல்லா வந்து தொடர்ச்சியாக வதக்கிட்டே இருக்கணும். அந்த பாவக்காய் வந்து ஃபஸ்ட்டு நைட்டு வாங்கிட்டு காலையில் வச்சிங்கன்னா வந்து பழுத்து போயிடும். அதனால் வாங்கின அன்றைக்கே வந்து எப்போ வாங்கினீங்களோ வாங்கின அன்றைக்கே சமைச்சிருங்க, இல்லைன்னா பழுத்து போயிடும். இதை மாதிரி சமைச்சி வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றி சமைச்சி கொடுங்க. சின்ன பிள்ளைங்களும் தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம். இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எனக்கு அனுப்புங்க. நன்றி. வெங்காய வடகம் வந்து சேல்ஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வச்சிட்றோம். இது வந்து இந்த வெங்காய வடகம் வந்து உளுந்தும் வெங்காயமும் வச்சு செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து கடாயை வந்து சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு அந்த வெங்காய வடத்தை உள்ளே போட்டுட்டு நல்லா லேஸ் ப்ரௌன் வந்தோடனே எடுத்து தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதத்து கூட சாப்பிட்லாம். நன்றி. சிறுதானிய தோசை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வந்து கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ வந்து பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வந்து கோதுமை எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து மிஷினில் கொடுத்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு வந்து அந்த எல்லா சிறுதானிய மாவை சேர்த்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து தண்ணிக்குள்ளே வர்ற தோசை மாவு பதம் அளவுக்கு வர்ற அளவுக்கு இது கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு அந்த தோசை மாவை அதில் ஊற்றிட்டு எண்ணெயை வந்து எடுத்து அதில் ஊற்றி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தோசை வந்து எல்லாருமே அதை சாப்பிட்லாம். குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெலாம் வந்து மீன் குழம்பு பிடிச்சிருந்தா மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைன்னா வந்து நல்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், தக்காளி சட்னிலாம் வச்சு. நன்றி. தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து தக்காளி வந்து 480 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கடாயில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. 480 கிராம் தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை எடுத்து அந்த கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 டீஸ்பூன் 4 வந்து டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி வந்து 1 நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு நல்லா கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் சிம்லேயே வச்சுருங்க ஆரம்பத்துலேருந்து. அது சூடு வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஆரம்பத்துலேருந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு வந்து மெஷரிங் கப்பு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிடுங்க. 50 ml நல்லெண்ணெய் எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு துண்டு வந்து நெல்லிக்காய் அளவு துண்டு வெல்லம் எடுத்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த மாதிரி சுருளை வரும். கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு இந்த சுருளை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாடியில் எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து 2 நாள் வந்து வெளியே வச்சிருக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. அப்படின்னா தான் கெட்டு போகாமல் இருக்கும். நன்றி.